ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட்குள்ள போலாம். பட் எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னன்னா வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. பட் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ அதனால அந்த சப்ஸ்கிரைப் பட்டன மட்டும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்பதான் எங்களுக்கும் அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். நீங்க குடுக்குற சப்போர்ட்டாவும் எங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைய முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோவும் அவருக்கு தேவையான விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு வராரு. அப்ப நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்க்குற தூரத்துல இருந்து பார்த்தா அவங்க அழகு அப்படியே மெய்மறந்து வந்து ரசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட பேர சொல்லி கூப்பிட்டுட்டு, அவங்களும் பார்த்தீங்கன்னா வராங்க நம்ம ஹீரோ கிட்ட. இந்த மாரி நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்க, "வாங்க நம்ம வந்து டின்னருக்கு போலாம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, "நீங்க வேணா என் வீட்டுக்கு வாங்க" அப்படின்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, "என்னடா திடீர்னு வீட்டுக்குலாம் கூப்பிடுறாரேன்னு" சொல்லிட்டு, அப்பதான் நம்ம ஹீரோ வந்து, "இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. நான் வந்து வீட்லயே வந்து சமைக்க போறது, இந்த மெடிசினல் ஹெர்ப்ஸ்லாம் வச்சு, அதுக்காக தான் நான் வந்து கிளினிக்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன். ஏன் வெளில போய் சாப்பிடணும்? நான் உங்களுக்கு சமைச்சு தரேன்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து யோசிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, "உங்களுக்கு வேணாம்னா விடுங்க நம்ம வெளில போய் சாப்பிடலாம்ன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் "இல்ல பரவால்ல, பரவால்ல வாங்க 2 பேரும் போலாம்ன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்து கிளம்புறாங்க. அப்படி பார்த்தா லிஃப்ட்ல போயிட்டுருக்கும்போது, நம்ம ஹீரோயினோட வீடு எந்த ஃப்ளோர்ல இருக்கு? அப்படிலாம் வந்து கேட்கறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. நம்ம ஹீரோயின் இந்த மாரி என் வீடு வந்து 5த் ஃப்ளோர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சைலன்ட்டா இருக்காங்க. ஒரேடியா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கும் வந்துர்றாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த ஸ்லிப்பர் இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ குடுத்துட்டு, அவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மியூசிக்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு, இந்த மாரி நான் வந்து சமைக்க போறேன். நீங்க வந்து உட்காருங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, டின்னர் வந்து ரெடி ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லி, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து சமைக்கிறதுக்கு எல்லாமே ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க வீடெல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ப்ரிப்பரேஷன்லாம் பண்றாருல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க, செய்றாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு போல. உடனே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா?" அப்படி இப்படின்னு கேட்கறாங்க. பட் நம்ம ஹீரோவ, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நீங்க வேணா உட்காந்து நான் எப்படி சமைக்கிறேன்னு வேணா பாருங்கன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சமைக்கிறத அப்படியே பார்க்குறப்ப, ஒரேடியா பார்த்தீங்கன்னா சமையலும் வந்து முடிஞ்சுது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்துட்டு, எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. இது என்ன? ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த மெடிசினல் ஹெர்ப்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாரி அவங்க ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, இந்த வயசானவங்களும் ட்ரிப்புக்கு வராங்கல்ல. ஸோ அவங்களுக்காக அந்த மெடிசினல் இதுலாம் வந்து நீங்க தான் வந்து பண்ணணும். கன்சல்டன்ட் மாரி குடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரிங்க எனக்கு ஓகே. நான் கன்சல்டன்ட்டா குடுக்க ரெடி தான். பட் எனக்குன்னு சில விஷயங்கள் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு டாக்டரு வாரத்துல எப்படி பார்த்தாலும் 6 நாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் ஸ்பெண்ட் பண்ணா. அதுக்கப்புறம் கிளினிக்லயே வந்து ஸ்பெண்ட் பண்ணாரு. அதெல்லாம் வந்து சொல்றாரு. நான் சண்டே மட்டும் தான் ஃப்ரீயா இருப்பேன். அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் எனக்கு ஒண்ணும் ஓகேங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட கண்டிஷன்ஸ்லாம் வந்து சொல்றாரு. நான் வந்து வீக்லி வந்து ஃபுல்லாவே ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன். என்னால உங்க ஹோட்டலுக்குலாம் வர முடியாது. நான் ஆன்லைன் கன்சல்டன்ட் வேணா குடுக்கட்டுமான்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. நாங்க அதுக்கேத்த மாரி டிராஃப்ட்லாம் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது வேணா பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஓகேன்னு சொல்றாரு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில டெர்ம்ஸ்லாம் சொல்றாரு. நாங்க வந்து டிசிஎம் இதுவெல்லாம் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அதாவது சைனீஸ் கன்சல்டன்ட் அப்படிதான் வந்து சொல்லுவோம். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்யூஸும் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு சில டெர்ம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லங்க. நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க. நான் முழு டிராஃப்ட்டே ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு இமெயில் பண்றேன். நீங்க படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா வந்து நீங்க சைன் பண்ணுங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க எல்லாமே லீகலாலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஏங்க அதெல்லாம் எதுவும் இல்லங்க. என் சைடுல இருக்க விஷயத்த நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு நம்ம ஹீரோவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிளம்புறாங்க நம்ம ஹீரோயினும். அப்ப நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் ஃபிஷ் சூப்லாம் கூட செய்வேன். அதெல்லாம் செய்யும்போது நீங்க கண்டிப்பா வந்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் வரேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா, கேள்விலாம் கேட்கறாங்க நம்ம ஹீரோயின். இந்த மாரி உங்களுக்கு எப்பத்துலருந்து சமைக்க தெரியும்? ஏன்னா நீங்க வந்து ஒர்க்ல அவ்ளோ பிஸியா இருக்கிறீங்க. எப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. நான் ஃப்ரீயா இருக்க டைம்ல சமைச்சுலாம் வந்து சாப்பிடுவேன். அது மட்டும் இல்ல, என் ஹாஸ்பிட்டல்ல வந்து கேன்டீன் கூட இருக்கும். அங்கேயே வந்து சாப்பாடுலாம் சூப்பரா தான் இருக்கும். எப்படியோ ஃப்ரீயா இருக்க டைம்ல கத்துக்கணுமே சொல்லிட்டு கத்துட்டு, அதுவும் வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோனா ஏன் டயட்லாம் மெயின்டெயின் பண்ணுவீங்களா? அப்படி இப்படின்னு கேட்கறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் எதுவும் இல்லங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடே ஹெல்த்தியா இருந்தா அதுவே போதும்ன்னு சொல்லிட்டு, இங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவரோட குப்பையெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, "சரி வாங்க நான் உங்க வீட்ல வந்து ட்ராப் பண்றேன்னு" வந்து சொல்லுவாரு. பட் நம்ம ஹீரோயின்னா, "இல்ல, இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாங்க. நான் கிளம்புறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு" சொல்லும்போது, திரும்பி போறவங்க திருப்பி ரிட்டர்ன் வராங்க. என்னன்னா, நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ட்ரீட் வைக்கணும்னு தான் கூப்ட்டுருப்பாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணாருன்னா, "வாங்க வீட்டுக்கு வாங்க. நம்ம ஹெல்த்தியா சாப்பிடலாம்னு" சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இந்த மாரி எனக்காக நீங்க இவ்ளோ செய்றீங்க, பண்றீங்க. பட் என்னால வந்து உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. பட் அடுத்த டைம் வந்து ஹோட்டலுக்கு கூப்ட்டு சாப்பிட போகும்போது கண்டிப்பா நீங்க வரணும். இந்த மாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு வந்து ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, சரி ஓகேங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்த டைம் நீங்க தாராளமா ட்ரீட் வைங்கன்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அந்த டிராஃப்ட்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வேன் கிட்ட பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்ம்லாம் பண்றாங்க. இந்த மாரி நான் போய் பேசிட்டேனே அவர் வந்து ஓகே சொல்லிட்டாரு. நீ வந்து பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடு. டிராஃப்ட்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சாங் என்ன பண்றாங்க, இந்த மாரி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ஏதாவது அனுப்பு. அது வந்து பிரசன்டேஷனோட ஆட் பண்ணணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் ஐயோ! நான் மறந்துட்டேன்டி இருடி நான் உனக்கு அத எடுத்து தரேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் பண்ணி ஹாஸ்பிட்டல் வெப்சைட்ல இருக்கும்ல. ஸோ அத வந்து எடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோவ. என்ன நினைக்கிறாங்க தெரியல. திடீர்னு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐய்யயோ! அப்படின்ற மாரி இருக்கிறாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண நம்ம ஹீரோயினுக்கு வந்து சரி சும்மா மெசேஜ் போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு மாரி இந்த மாரி தூங்கிட்டியா? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா என்னங்க எனக்கே வந்து வல விரிக்க பார்க்குறீங்களா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா ஏங்க நீங்களும் தானே என் மெசேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க 2 பேருக்கும் அவங்களுக்கே தெரியாமலே பார்த்தீங்கன்னா வந்து லவ்ல விழுந்துட்டு இருக்காங்க போல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன நெனச்சா, ஏது நெனச்சா தெரியல. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு காலே பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னடா இது இந்த நேரத்தில போய் கால் பண்ணாரு. சரி அட்டெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்றாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இந்த மாரி நீங்க டிராஃப்ட் வந்து ரெடி பண்ணிட்டீங்களா? அந்த கேட்க தாங்க நான் வந்து கால் பண்ணேன் அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா இன்னும் இல்லங்க அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்லங்க நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா, நான் வந்து என் கூட வேலை செய்றவங்களுக்கு நான் அனுப்புவேன். அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா இல்லங்க அது கொஞ்சம் லேட் ஆகும். பட் நான் சீக்கிரமாவே அனுப்பிச்சுட்டேன்னு வந்து சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, சரிங்க அதுக்காக வந்து நீங்க நைட் நைட் வந்து வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க போய் தூங்குங்கன்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியல, நம்ம ஹீரோயின் இங்க வெறிக்க வெறிக்க நம்ம ஹீரோவோட ப்ரொஃபைல் பிக்சரே பார்த்தோங்க. திடீர்னு அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம ஜாங்கிக்கு வந்து அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து காட்டுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான அம்மா வந்து ரொம்ப முடியாத ஸ்டேஜ்ல இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து இப்ப கீமோதெரபி குடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த சைனீஸ் மெடிசின் ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்தா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஊசி குத்துறது, இந்த வேலைலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம லீஜி தான் வந்து பார்த்து நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக் குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லிக் குடுத்து, ஒரு வேளை வாமிட் வந்தா எப்படி பண்ணணும்? ஏது பண்ணணும்? இது எல்லாமே சொல்லிக் குடுத்தாரு. பட் அந்த டைம் பார்த்தா, அந்த குட்டி பையன் இருப்பான்ல, அவனும் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா வருவான். நம்ம ஹீரோ பண்றது, பேசுறது எல்லாத்தையும் பார்ப்பான். அந்த பாட்டி குடுக்குற ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே பார்த்து ஏன்னா கிட்டத்தட்ட அவனும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல தான் இருப்பான். பட் அவன் சரியாயிடுவான். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றான்னா, இந்த மாரி நம்ம ஹீரோ சொல்லிக் குடுக்கறதெல்லாம் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இங்க வந்து பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நம்ம அவங்க கூட இருக்கிற எல்லாரும், அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கேன்டீன் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா வெறிக்க வெறிக்க வந்து நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்கோம். அத விட அந்த குட்டி பையன தான் வந்து வெறிக்க வெறிக்க பார்த்துருக்கேன். யார் இந்த பையன் எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோ கிட்டயே வந்து சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மாரி டென்ஷன் ஆகும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த லீஜி பையன் கிட்ட வந்து கேட்குது. இந்த மாரி இந்த குட்டி பையன் ஏன் வந்து நம்ம ஹீரோ கிட்டயே ரொம்ப வந்து க்ளோஸா இருக்கான்? இதெல்லாம் வந்து ஒண்ணுமே சரின்னு சொல்லும்போது, நம்ம லீயும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சைலண்டா தான் இருக்காரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, அவருக்கும் அந்த குட்டி பையனுக்கு சேர்த்து தான் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அவன் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கான்ல, ஸோ அதுக்கேத்த மாரி சாப்பாடு எடுத்துட்டு வந்துருக்காரு. பட் அந்த பையன் அத சாப்பிடாம நம்ம ஹீரோ கிட்ட இருந்து சிக்கன் பீஸ் கேட்கிறான். பட் நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, "ஏப்பா நீ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போற, அதனால நீ இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அது மட்டும் இல்ல நீ உன் ரூம்ல தான் இருக்கணும். நீ எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கன்னு?" கேட்கும்போது, அந்த குட்டி பையனா, "நானும் உன் பின்னாடி வரல. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலே தெரிஞ்ச ஆள் நீங்க மட்டும் தான். நான் எவ்வளோ நேரம் வார்ட்லயே இருக்கிறது எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, "ஏன்பா அதான் உனக்கு ஹோம் ஒர்க்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செய்யி, பண்ணு. அப்படி பண்ணா உனக்கு டைம் வந்து போயிடும்" அப்படின்னு வந்து சொல்றாரு. பட் நம்ம அந்த குட்டி பையன் என்ன பண்றான்னா, "இல்ல எங்க அம்மாவும் கூட இல்ல. எங்க அம்மா என்ன பார்த்துக்கணும், செய்யணும், சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிருக்காங்க. இந்த மாரி ஹாஸ்டல் செலவுக்காக. அது மட்டும் இல்ல, நீங்க தான் வந்து எனக்கு எல்லாமே பண்றீங்க, செய்றீங்க. அதனால தான் உங்ககிட்ட வரேன், செய்றேன். எனக்கு அப்பா கூட இல்ல." அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, "ஏன் உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு?" வந்து கேட்கிறாரு. அப்ப அந்த பையன் என்ன சொல்றாரு, இந்த மாரி எங்க அப்பா நான் வந்து கிண்டர் கார்டன்ல படிக்கும்போதே வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகுறாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "டேய் நல்லா பேசுறடா ஆனா இந்த வயசுலயே" வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, "சரி ஓகே நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒழுங்கா வந்து வார்ட்லயே எதுவும் ஹோம் ஒர்க்லாம் பண்ணு. இந்த மாரி வந்து ஏதாவது வேணும்னா என்கிட்ட வான்னு" வந்து சொல்றாரு. நான் அந்த குட்டி பையனா, "சரி ஓகே நான் வரேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க வந்து ஏதாவது அப்பாயின்ட்மென்ட் ஃபீ அந்த மாரிலாம் கேட்க மாட்டீங்களான்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, "ஆமா நான் கேட்பேன். அதுக்கு நீ காசு குடுத்துட்டு வா. உனக்கு ஹோம் ஒர்க் பண்ணணும், வேணானா" அப்படின்னு சொல்லும்போது, அந்த குட்டி பையனா, "ஏன் காசு குடுத்தா உன்கிட்ட வந்து ஹோம் ஒர்க் பண்ணணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. அவ்ளோ காசுலாம். நான் பேசாம வார்ட்லயே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இங்க பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வெறிக்க வெறிக்க பார்த்துருக்கு. பட் அந்த சைட் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க் சப்மிட் பண்ணணும்.
பண்ணணும், ஒரு ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பட் இந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காம அவங்க 2 பேரும் மட்டும் வெறிக்க வெறிக்க வந்து பார்த்துட்டு இருக்கு. ஸோ இந்த சீன் அப்படி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வேலை செய்ற இடத்த தான் வந்து காட்டுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்லாம் போயிட்டு இருக்கு. என்னன்னா, அந்த வயசானவங்கள ட்ரிப்புக்கு வராங்கல்ல, ஸோ அவங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அந்த ஹோட்டல் ஹெட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்கவங்க தான் இன்சார்ஜ்ன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதாவது ஃபேங் ஒரு இன்சார்ஜ், நம்ம ஜாங், அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு இன்சார்ஜ். அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அந்த கன்சல்டன்ட் விஷயம்லாம் வந்து பார்ப்பாங்கல்ல, இந்த மாரி டாக்டர் வர வைக்கிறது. ஸோ அத பத்தி அந்த ஹெட் வந்து கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எல்லாமே பக்காவா இருக்கு. டிராஃப்ட்ல பத்திலாம் அவர் வந்து சொல்லிட்டோம். டிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா, அவர்கிட்ட குடுத்து சைன் வாங்குறது தான் வேலை அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஹெட்டும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகேம்மா அதெல்லாம் நீ பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா, உன் டீம் மெம்பர்ஸ்க்கும் சொல்லிட்டு, சரி ஓகே நான் லஞ்சுக்கு போறேன். பை பைன்னு சொல்லிட்டு இந்த ஆள் பாட்டுன்னு போறா. அப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓரளவுக்கு வந்து செட்டிலா இருக்கு. நம்ம ஜாங் வந்து என்ன பண்றாரு, நம்ம ஜாங் கிட்ட பேச ட்ரை பண்றாரு. பட் நம்ம ஜாங் பார்த்தீங்கன்னா, கண்டுக்கவே மாட்டேன்ட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்க, இந்த மாரி நம்ம ஹீரோட ஃபோட்டோ பார்த்துட்டு, இவர் அழகா இருக்காரு, சிங்கிளா, கமிட்டடா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு சொல்ல வரும்போது, இந்த மாரி நம்ம ஜாங் என்ன பண்றாங்க, நோ, நோ அப்படின்னு சொல்லிட்டு கைய காட்டும்போது, அந்த லேடி என்ன பண்றாங்க, சரி விடு அவரு சிங்கிளா இருந்தாலும் விடு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருக்கா, அவராச்சும் எனக்கு இன்ட்ரோ குடு எப்படியாச்சும் நானும் எத்தன நாள்டி கமிட்டடா ஆகாம இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாங் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏம்மா இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியமா, வேலைய பாருங்கம்மான்னு சொல்லி இது பண்ணும்போது, அந்த லேடி என்ன பண்றாங்க, நானும் உன்கிட்டயாப்பா கேட்டேன், இவகிட்ட தானே கேட்கிறேன், எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இவ்ளோ அழகா இருக்காங்க, அதையும் வந்து அவ விட்டுட்டா. அதுக்கப்புறம் பாக்குற டாக்டரும் இவ்ளோ அழகா இருக்காங்க, இவ வந்து லவ்ல ரொம்ப அன்லக்கின்னு சொல்லும்போது, நம்ம ஜாங் பார்த்தீங்கன்னா, கோவம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஃபேங் என்ன பண்றாரு, நடுவுல போட்டுட்டு, ஏம்மா ஏம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் வந்து இது பண்றாரு. பிரச்சனை எங்க பெருசாயிட போகுது. சரி அவங்களாம் வேலை முடிஞ்சுச்சுல வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டிட்டு வந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம ஃபேங் என்ன பண்ணாருன்னா, ஜாங் கிட்ட நீ இந்த மாரி ஃப்ரீயா இருக்கே, நம்ம 2 பேரும் வந்து இந்த வேலை விஷயமா பேசணும் செய்யணும்னு சொல்லிட்டு, அவரே பார்த்தீங்கன்னா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பட் நம்ம ஜாங் என்ன பண்றாங்க, இல்ல எல்லாரும் வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாரி வந்து சொல்றாரு. நம்ம ஃபேங் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மாரி வருத்தமாவறாரு. ஸோ இந்த சீன் அப்படியே கட்டாக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து காட்டுறாங்க. என்ன பண்ணா அந்த குட்டி பையன தான் காட்டுறாங்க. அந்த குட்டி பையன் என்ன பண்ணா, ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோவோட அந்த டாக்டர் இருப்பார்ல, அந்த ரூம்குள்ளேயே வந்து போயிடுது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுக்க பார்க்கும். பட் அந்த பையன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா ரூம்குள்ளேயே வந்து போயிட்டான். போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காரு. பட் அந்த குட்டி பையன் அதெல்லாம் கண்டுக்கலாம். அவன் பாட்டு இஷ்டத்துக்கு வந்து விளையாண்டுட்டு இருக்கான். வந்த பேஷண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டே என்ன பண்றாருப்பா, "யாருப்பா அந்த பையன்? வந்து உன் பையனா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லங்க. இவன் என்னோட பேஷண்ட் தான். அவங்க அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால என்ன பார்த்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு" சொல்லும்போது, அந்த பேஷண்ட்டும் பார்த்தீங்கன்னா, "ஓ! உங்கள நம்பி எல்லாரும் வந்து நம்புறாங்க தம்பி. நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு" சொல்லிட்டு அவரும் பார்த்து நம்ம ஹீரோ பெருமையா பேசிட்டு வந்து போயிடுறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, வெளில இருந்து அந்த பொண்ணு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இந்த குட்டி பையன கூப்பிட்டு, "ஏன்டா நீ வந்து ரூம்ல வந்து படிக்காம செய்யாம இங்க என்னடா சுத்திட்டு இருக்கன்னு" கேட்கும்போது, அந்த பையன் பார்த்தீங்கன்னா, "எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்றான்." நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, "இத பாருப்பா, நீ படிச்சாதான் கீமோதெரபி எல்லாம் முடிச்சுட்டு, நீ வந்து ஸ்கூலுக்கு போகும்போது உனக்கு ஈஸியா இருக்கும். இல்லன்னு நீ ஃபெயில் ஆயிடுவேன்னு" சொல்லும்போது, அந்த குட்டி பையனும் பார்த்தீங்கன்னா, "சரி ஓகே சார் நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டான். வெளில பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும் வந்து நிக்குது. இந்த மாரிலாம் அடிக்கடிலாம் வரக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு, இந்த மாரி நம்ம ஹீரோவுக்கு வந்து சாரிலாம் சொல்லி டோர் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன நினைச்சுது, ஏது நினைச்சுது தெரியல. நேரா பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பையன் கிட்ட போய், இந்த மாரி நான் உன்கிட்ட பேசணும்ப்பான்னு வந்து சொல்ல, அந்த பையனும் என்ன மேடம் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இந்த மாரி நம்ம ஹீரோ வந்து நீ அப்பான்லாம் கூப்பிடாதப்பா. ஏன்னா வந்து அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அவர் நல்ல யங்கான ஒரு டாக்டரும் கூட. நீ பேசுனத பத்தி யாராவது கேட்டாங்கன்னா வந்து தப்பா எடுத்துப்பாங்கன்னு சொல்லும்போது, உடனே அந்த பையன் என்ன பண்றான், "ஏன் இவ்ளோ அக்கறை? நான் வந்து அவர எங்க அப்பா மாதிரி தானே சொன்னேன். அப்பான்னு ஒண்ணும் சொல்லலையே. ஏன் உங்களுக்கு அவர புடிச்சிருக்கான்னு?" கேட்கும்போது, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சடனா ஷாக். இந்த குட்டி பையன் இப்படிலாம் கேள்வி கேட்பானான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, "நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. அவர் எனக்கு வந்து ஒரு டீச்சர் மாதிரின்னு" சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பாட்டுனா போயிடுது. இந்த பையன் கொஞ்சம் கூட இந்த மாரி கேள்விப்பட்டு நானே கூட வந்து எதிர்பார்க்கல. சோ இந்த சீன் அப்படியே இங்க வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பையனுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருக்க அந்த மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. இந்த மாரி குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, இது மாரி இப்ப நான் பரவால்ல கீமோதெரபி எடுத்த அப்புறம் எனக்கு இதெல்லாம் வந்து பழகிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் சரி ஓகேப்பா சாப்பிடலாம்ன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட இந்த மாரி இப்போ உங்க பையன் வந்து வாமிட் பண்றான்னா அது பண்ணலான்னு கேட்கும்போது, அந்த குட்டி பையன் என்ன சொல்றா, இந்த மாரிலாம் தயவு செஞ்சு எதிர்க்க வந்து பேசாதீங்க. எனக்கு சாப்பிடவே தோணல. வாயெல்லாம் வந்து கொமட்டுதுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. கூட இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றா, அந்த குட்டி பையன் கிட்ட அதெல்லாம் பேசிட்டு வந்து, அவரோட வேலைய பார்த்துட்டு, இந்த மாரி அவங்க மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது, அந்த குட்டி பையனோட அம்மா வந்து வராங்க. இந்த மாரி இப்போ அவன் ஓகேவா எல்லாமே பத்தி, அந்த குட்டி பையன பத்தி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது, நம்ம ஹீரோ அதெல்லாம் பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, நம்ம லில்லி கிட்டயும், அந்த பொண்ணுகிட்டயும் வந்து இந்த மாரி ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் இருக்கு. நீங்க யார் வரீங்கன்னு கேட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்ம ஹீரோயின்கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாரி அந்த டிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு
போல. ஸோ அத வந்து இமெயில் பண்ணியிருக்காங்க போல நம்ம ஹீரோயின். அத பத்தி தான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் பார்த்துட்டு செக் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க, நீங்க வந்து இன்னைக்கே சைன் பண்ணிட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் எடுத்து நான் நேர்ல கூட வரேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணி, இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாலியா வந்து சிரிச்சுட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின பார்க்க போறாருல்ல. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லீ பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வருது. ஹீரோ போற போக்கே வந்து சரியில்லையேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பத்தி யோசிக்கிறாங்க. ஏதோ ரொமான்டிக்கா விஷயம் கூட நடக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சந்தேகம் வர ஆரம்பிச்சுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ குடுத்த டீட்டெயில்ஸ வச்சு ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ பார்க்க தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளிய தான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வராரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த அமைதியான இடத்துல நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா, "இல்லங்க இந்த மாரி வந்து ஒர்க்லேருந்து இந்த மாரி வெளில வரல எனக்கு புதுசு. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த இடம் கூட ரொம்ப அமைதியா இருக்கு. அதனால தான் எனக்கு அப்படியே தூக்கம் வந்துச்சுன்னு" சொல்லிட்டு, இந்த மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, "சரி என் கூட வாங்கன்னு" சொல்லிட்டு, அங்க இருக்க மெடிசினல் ஹெர்ப்ஸ்ல ஒண்ண வந்து குடுக்குறாரு. அதுவும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்றாங்க. ஒரே வந்து கசப்பா இருக்கும் போல. "என்னங்க என்ன பழி வாங்குறீங்களா?" இப்படின்னு கேட்குது கிண்டலா கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "அதெல்லாம் எதுவும் இல்லங்க. ஜஸ்ட் இது ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே இது பார்த்தா சூப்பரா தான் இருக்கும். நான் உங்களுக்கு இத வச்சு ஒரு டீ கூட போட்டு தரேன்னு" வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்த டாக்குமெண்ட்ட சைன் பண்ணிலாம் போட்டுலாம் வந்து குடுத்துட்டு, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனேன்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோவா, "சரி ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உங்க கூடயே வந்து இருக்கிறேன்னு" வந்து சொல்றாரு. பட் நம்ம ஹீரோயினா, "ஏன் உங்களுக்கு வேலை இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "இல்லங்க ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. ஆஃப்டர்நூன் மேல தான் இருக்குது. ஸோ அதனால தான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு" சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே இருக்காங்க. அப்போ ஒருத்தர பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே தெரியாம வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னு தெரியல, டக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. இந்த மாரி வார்ட்ல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து போறாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி வெயிட் பண்ணாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து 2ஆ வந்து குடுத்துருப்பாங்க. 1 அவருக்கு, இன்னொன்னு போட்டிருக்கு. அந்த கான்ட்ராக்ட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அதனால அந்த கான்ட்ராக்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவ பார்க்கறதுக்காக வந்து போறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ இருக்கிற அந்த கேபின்க்கே வந்து போறாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும் வருது. யாருங்க என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி நான் ஹீரோவ பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். நான் அவரோட ஃப்ரெண்ட். இந்த மாரி ஒரு கான்ட்ராக்ட் வந்து குடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து குடுத்துருங்க. நான் குடுக்குறேன்னு வந்து சொல்லும். பட் ஹீரோ என்ன பண்ணாங்க, இல்ல, இல்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அவர் கையில தான் குடுக்கணும்னு சொன்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, நம்ம ஹீரோ இருக்கிற அந்த வார்டோட பேர வந்து சொல்லும். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா போய் போவாங்க. நம்ம ஹீரோவ பார்த்து ஹாய்ன்னு சொல்லி கைய தான் வந்து காட்டுவாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான்னா, அப்பான்னு சொல்லி ஓடி போய் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து போயிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு இங்க ஷாக்கு. "ஐய்யய்யோ! அப்பாவான்னு" சொல்லிட்டு ஒரு மாதிரியா வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த ஷாக்கோட தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.